இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு என்னென்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நேற்று அரைச்ச இட்லி மாவு இருந்துச்சு. நேற்று காலையிலேயே போட்டாச்சு ராத்திரி இட்லி. இன்றைக்குமே அதனால் இட்லியே செய்ய வேண்டாம் சொல்லிவிட்டு சரி இட்லி உப்புமா செஞ்சுட்டேன். அதுக்கு நல்லா ஆறின இட்லி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லா இருக்க வராது. அது நல்லா ஆறின இட்லி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் அதை நல்லா உதுத்து விட்டோம்னா நல்லா பொல பொலன்னு உதிர்ந்து போயிடும். அப்புறம் அதை தாளிச்சுக்கணும். இதுக்கு சட்னி அப்படியே சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும் மசாலாலாம் போட்டு. இல்லைன்னா தேங்காய் சட்னிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் லஞ்சு இன்றைக்கி லஞ்சுக்கு சாதமும் இது சப்பாத்தி எடுத்துகிட்டு போகிறேன்ட்டாங்க எங்கள் பையன். அதனால் சப்பாத்தி செஞ்சேன். அப்புறம் தால் இருக்கு இல்லைங்களா, சிறுபருப்பு, அது சும்மா காரம்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா மஞ்சத்தூள் போட்டு இஞ்சி பச்சை மிளகாய் மட்டும் போட்டு பூண்டு போட்டு நல்லா தாளித்து பண்ணிட்டேன். இதுவும் வயிற்று புண்ணுக்கெல்லாம் சிறுபருப்பு கூட ரொம்ப நல்லது, அடிக்கடி யூஸ் பண்ணுறது நல்லது. அப்புறம் தயிர் சாதம், அப்புறம் தக்காளி தொக்கு. அது ஊறுகாய் வேண்டாம், தக்காளி சரி தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சுட்டேன் நான். இது டூயல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். அதை இந்த தொக்கும் சரி தாலும் சரி, சப்பாத்திக்கு தொக்கையும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம், தாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கும் தாலும் போட்டுக்கலாம், உங்களுக்கு தொக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம இது டூயல் பர்பஸாக இருக்கிறதுனால இதையும் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டான். ரசம்லாம் இன்றைக்கி ஒன்றும் செய்யலை, வேலை இருந்துச்சு அப்படிங்கிறதுனால. இன்றைக்கி இந்த மோரில் நம்ம சாதாரணமாக இப்படி குடிக்கிறத விட நம்ம கொஞ்சம் உப்பு, கொத்தமல்லி, இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு குடிக்கும்போது டேஸ்ட் இனிமே நல்லாயிருக்கும். நல்லா தண்ணி பண்ணிவிட்டு இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் மோர் ரொம்ப நல்லது. தயிரை காட்டிலும் மோர் தான் நல்லது. ரொம்ப ஃபேட்டெல்லாம் இருக்காது உங்களுக்கு. மோர்னால் நிறைய தயிரில் ஃபேட்டெல்லாம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் லேட் ஆகும். ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா இனிமே ரொம்ப நம்மளுக்கு அது வலியை கொடுக்கும். இட்லி மாவு நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் அப்படின்னா வெறும் அரிசி மட்டும் இல்லாமல் மில்லட் கூட போட்டு செய்யலாம். நம்ம அது மாதிரி செய்யும்போது நம்ம விதவிதமாக பல டிஷ்ஷஸ் அதில் பண்ணும்போது பசங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இந்த இது சப்பாத்திக்கு இவங்க நம்ம எப்பவுமே அரைக்க கொடுக்குறோம் இல்லையா, அது என்ன பண்ணோன்னா ராகி அரைச்சிட்டாங்களா அதுக்கு முன்னாடி நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடின்னு கேட்டுக்கிட்டு கொடுக்கணும். இல்லைன்னா ராகி மாவும் அதில் அரைச்சிட்டு நம்மளோட அரைச்சா அது ஒரு மாதிரி கலர் ஒரு மாதிரி ஆயிரும். சப்போஸ் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, எப்படி வேணால் அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்களுக்கு அப்படியே சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு அந்த கலர் பிடிக்காது, ஒரு மாதிரி ப்ரௌன் கலரோடு சேர்ந்து வந்துடும் அப்படின்னா அதை முன்னாடியே சொல்லிட்டோன்னா அவங்க சரியாக கரெக்டாக பார்த்து அரைச்சி கொடுத்துருவாங்க. இதாங்க எங்கள் வீட்டில் லஞ்ச் பண்ணும். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.